ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி நிறைய நண்பர்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்த சுகர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நம்ம கேக் செய்யும்போது, அதுக்கப்புறமா கப் கேக்லாம் செய்யும்போது அலங்கார பொருளாக யூஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே ஒரு பர்த்டே கேக்கில் கூட இந்த ரெசிபி யூஸ் பண்ணியிருப்பேன். அதாவது மேலே அந்த கேக்கு க்ரீமுக்கு மேலே தூவியிருப்பேன். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ரெசிப்பியில் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க, இதை வீட்டில் கூட ப்ரிப்பேர் பண்ண முடியுமான்னு சொல்லி. கண்டிப்பாக இது வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண முடியும். கடையில் நிறைய விலை கொடுத்து வாங்குறத விட வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு பொருள் வச்சு ரொம்ப ஈஸியாக சுலபமாக பண்ணி முடிக்க முடியும். இப்போ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது முக்கியமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியாக இருக்கும். இந்த ரெசிபி பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும், ஆனால் நீங்கள் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக இதை பண்ணிட முடியும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோவில் நான் 2 விதமான சுகர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். ஒன்று நான் வெஜிடேரியன் வெர்ஷன், இன்னொன்று வெஜிடேரியன் வெர்ஷன். உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்து நீங்கள் அதுபடி பண்ணிக்கோங்க. ரெண்டுமே ஈஸியாக தான் இருக்கும், டேஸ்ட்டும் மாறாது. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சன்னி வச்சுருங்க. கூடவே அதில் 1 கப் அளவுக்கு சுகர் பவுடர் சேர்த்துக்கோங்க. அதாவது பொடிச்ச வெள்ளை சக்கரை. நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சக்கரை இருக்குல்ல, அதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சிட்டு அதை அளந்து யூஸ் பண்ணுங்கள். இது 200 கிராம் அளவு இருக்கும். நீங்கள் இந்த ரெசிப்பியில் சுகர் பவுடருக்கு பதிலாக ஐசிங் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ இதை நல்லா ஜலிச்சாச்சு. ஜலிச்சதுக்கப்புறமா கூடவே இதில் முட்டையோட வெள்ளைக்கருவை நம்ம சேர்க்குறோம். ஒரே ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு. 1 கப் அளவு சுகர் பவுடருக்கு 1 முட்டை, இதுதான் ரேஷியோ. இப்போ இதை கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை 2 பகுதிகளாக பிரிச்சுக்கோங்க. நீங்கள் எத்தனை கலர் செய்ய போகிறீங்களோ அத்தனை கலருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கிறலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 3 கலர் பண்ண போகிறீங்க அப்படின்னா 3 பகுதிகளாக பிரிச்சுக்கோங்க. நான் இதிலிருந்து 2 கலர் தான் செய்ய போகிறேன். ஸோ 2 கலராக பிரிச்சுக்கிறேன். பாருங்கள், ஒரு சின்ன பாத்திரத்தில் இது மாதிரி பகுதிகளாக பிரித்து வச்சுருங்க. இப்போ இதை 2ஆக பிரித்தாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம வெஜிடேரியன் வெர்ஷன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு ஒரு சன்னி வச்சுருங்க. அதில் 1 கப் அளவு சுகர் பவுடர் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா ஜலிச்சுக்கோங்க. இப்போது நல்லா இதை ஜலிச்சாச்சு. ஜலிச்சதுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு சேர்த்தோம்ல வெஜிடேரியன் வெர்ஷனில், வெள்ளைக்கருக்கு பதிலாக தண்ணி. இது 3 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி இருக்கும். கன்சிஸ்டன்சி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறலாம், கூட குறைச்சி கூட ஆகலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இதையும் 2 பகுதிகளாக பிரித்து வச்சிடலாம். மொத்தமாக 4 பகுதிகள் பண்ணியிருக்கோம். வெஜிடேரியனில் ஒரு 2 பகுதி, நான்வெஜ்ஜில் ஒரு 2 பகுதி. இப்போ இதை 4 பாத்திரத்தில் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். அதில் நம்ம 4 வகையான கலர்கள் சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் பிங்க் கலர் சேர்க்குறேன். ஒரு 2 சொட்டு பிங்க் கலர் மட்டும் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே வீட்லேயே எப்படி கலர் செய்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது மஞ்சள் கலர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா பச்சை கலர். 4வது பகுதியில் ஊதா கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம 4 கலர் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நான் ஏற்கனவே வீட்டில் சிகப்பு கலர், அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர், வெள்ளை கலர், இது 3 ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், வெள்ளை கலர் பண்ணுறதுக்கு நம்ம கலர் எதுவும் சேர்க்க தேவையில்லை, அப்படியே அந்த மாவை வச்சுட்டா போதும். இப்போ இந்த 3 கலரும் ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம இந்த கலர்களில் எப்படி இப்போ ஸ்ப்ரிங்கிள்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இது போல் ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் பைப்பிங் பேக் வச்சுருங்க. உங்கள்கிட்ட பைப்பிங் பேக் இல்லைன்னா நம்ம பால் கவரில் கூட பண்ணலாம். பால் கவர், அதுக்கப்புறம் வீட்டில் ஏதாவது பொருள் வாங்கியிருப்போம், அந்த கவர் இருக்குல்ல, அதில் இது போல் பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரி இந்த பைப்பிங் பேக்கை டம்ளரில் வச்சதுக்கப்புறமா அதில் நம்ம செய்து வச்சுருக்க கலரில் 1 மட்டும் சேர்த்துக்கோங்க.
ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி கவர் வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ இது போல் எடுத்துட்டு நல்லா வந்து அந்த முனையை மட்டும் லேசாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக கட் பண்ணிடக்கூடாது, ரொம்ப சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது போல் பட்டர் ஷீட் இல்லைனா ஏதாவது ஒரு கவர் விரிச்சுக்கோங்க. நம்ம வடகம்லாம் போடுவோம்ல அந்த மாதிரி. அடுத்தது இந்த மாதிரி பிழிஞ்சு விடுங்க. பாருங்கள், நல்லா வந்து ஒரு நேர்கோடாக பிழிஞ்சு விடணும். இது வந்து பார்க்கும்போது கஷ்டமாக தெரியும், ஆனால் நீங்கள் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும். இந்த ரெசிபி பண்ணும்போது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா கலர்களையுமே இதே போல் பிழிஞ்சு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா ஆற வைக்கணும். ஒரு 4லேருந்து 5 மணி நேரத்துக்கு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஃபேன் காற்றுக்கு கீழே ஆற வச்சாலே போதும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வெளியில் எடுக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இது நல்லா காஞ்சிருச்சு. நல்லா வந்து ஒரு வடகம் மாதிரியே நல்லா வடவடன்னு காஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு காயணும். இப்போ இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக உடைச்சிட்டு நீங்கள் வந்து டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை தனித்தனி டப்பாலையும் போட்டு ஸ்டோர் பண்ணலாம். இல்லை எல்லா கலர்களையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாவும் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். இது 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். ஒரு ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக போட ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப வந்து கை வச்சு நொறுக்கிடக்கூடாது. அப்படி நொறுக்கணுன்னா இது பவுடர் மாதிரி ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தாச்சு. இதை வந்து இப்போ நம்ம சின்ன சின்ன பீசஸாக உடைச்சிடலாம். ரொம்ப ரொம்ப பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் மெதுவாக தொட்டாலே அது ஈஸியாக உடைஞ்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக உடைச்சிட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்மளுடைய சுகர் ஸ்ப்ரிங்கிள் சூப்பராக தயாராகிருச்சு. சின்ன சின்ன பீசஸாக நான் உடைச்சி வச்சுருக்கேன். இதில் நீங்கள் வந்து கோடு கோடாக போட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு இல்லை, சின்ன சின்ன புள்ளிகளாக வச்சு சுகர் பால்ஸ் கூட நீங்கள் தயார் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் கேக்கு, கப் கேக்லலாம் வந்து நல்லா சூப்பராக அலங்காரத்துக்கு போடலாம். பாருங்கள், நான் நேற்று கப் கேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அதில் இந்த சுகர் ஸ்ப்ரிங்கிள்ஸை போட்டு வச்சுருக்கேன். எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்கல்ல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கட்டாயம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.